ஒரு ட்ரேடராக நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறம்போது உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை டெய்லியுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஒன் டே லாஸ் வரும், ஒன் டே ப்ராஃபிட் வரும், இல்லை கண்டினியூஸாக அந்த வீக் லாஸில் இருக்கலாம், கண்டினியூஸாக அந்த வீக் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இது மாதிரி ரெண்டே அவுட்கம் தான், ஒன்று லாஸ் இல்லைனா ஒன்று ப்ராஃபிட். இது மட்டும் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கும். பட் ஒரு ட்ரேடராக லாஸ் தான் வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ப்ராஃபிட்டை விட. அப்போ அது ரெண்டையுமே நம்ம ஒன்றா பார்க்கக்கூடிய, ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும். லாஸ் வந்துட்டால் ஃபெட்டப் ஆகிடக்கூடாது. அந்த லாஸை ஒரு லெசனாக எடுத்துகிட்டு அதில் என்ன தப்பு நடந்திருக்கு, ஏன் அந்த லாஸ் நடந்தது, நம்மளோட ட்ரேடிங் பிளானை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணினீங்க அப்படின்னா அது உங்கள் ட்ரேடிங் கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அப்பா நான் தான் மார்க்கெட்டிங் கண்டுபிடிச்சிட்டேன், மார்க்கெட்டிங் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரெண்டையுமே லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே அந்த ட்ரேடிங் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து எப்போவும் உங்களோட திங்கிங் எப்படி இருக்கணும்னா, கண்மூடித்தனமாகவோ இல்லை அந்த ஆட்டு மந்தையில் எல்லாரும் போய் எங்கே விளையாடுறாங்க, என்ன நியூஸில் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இல்லாமல் உங்களோட திங்கிங் எப்போவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கணும். ஒரு லாங் டேர்ம் விஷன் நோக்கி தான் உங்களோட திங்கிங்கே இருக்கணும். இது மாதிரியான ட்ரேடிங் சைக்காலஜி, மார்க்கெட்டோட நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்